வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நாஞ்சில் பகவத் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், வணக்கம் சார். வணக்கம். சார் இப்ப திருத்தணியில ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. அத பத்தி நீங்க அதிகமா பேசவே இல்ல. நீங்க பேசுவீங்கன்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? திருத்தணியிலே நடந்த அந்த விவகாரம் நெஞ்சை உடுக்குகிறது. ம். இதற்கு முக்கியமான காரணம் போதைப் பொருள். ஆ. இந்த போதைப் பொருள் அந்த இடத்தில் மட்டும்தான் இருக்கிறதா என்று கேட்டால் அல்ல. இந்த சிறார்கள் மட்டுமே போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக வடசென்னை, திருத்தணி, அரக்கோணம் இப்படியான ஏரியாக்களில் இருப்பவர்கள் மட்டுமே போதை பழக்கத்திற்கு அதிகமாக அடிக்ட் ஆகி இருக்கிறார்கள் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். அப்படி இருக்கிறார்கள் என்று செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த பீயில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த சேனல் அதைத்தான் தொடர்ந்து பரப்பி கொண்டும் இருக்கிறது. ஆனால் இந்த பக்கம் ஈசிஆர் பக்கம் போனால் கஞ்சாவை தாண்டி ஹெராயின், கொகைன், மாத்திரை, பல கற்பனை எட்டாத போதைப் பொருட்களை நாம் பார்க்க முடியும். அதுவும் வெள்ளிக்கிழமை இரவு, சனிக்கிழமை இரவு பப்புகளிலே போனால் மெத்தமைன், மெத்து என்ற பல போதைப் பொருட்களை நாம் பார்க்க முடியும். அதெல்லாம் கஞ்சாவை விட அதிகமானது. ஏன் அதை பற்றி செய்திகள் வருவதில்லை? இதை பற்றும் பெரிதாக ஊதுகிறார்கள். அதற்காக இதை நான் நியாயப்படுத்தவில்லை. அதை ஏன் பேசவில்லை என்றுதான் இன்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இது உங்க தலைவர் வந்து அதெல்லாம் ஒழிச்சிருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? என் தலைவரே ஒரு தற்குறி. கடைசி படத்திலே கூட விரல் இடுக்கிலே புகைய வையி, சரக்கு 5-6 ஊத்துனே, சாராயம் குடிச்சே என்று பாடினார். அதற்கு முன்னாடி படத்தில் கூட குடி போதையிலேயே மிதக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார். கடைசி வரைக்கும் குடி போதையிலேயே இருப்பார். அது மட்டுமல்ல, அந்த லியோ படத்திலே கூட குடி 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 என்று குடித்தவர், சிகரெட்டையே உருவாக்கியவர், பிராண்டை உருவாக்கியவர், கடைசியில் கூட வில்லனை கொன்றுவிட்டு உஃபு உஃபுன்னு ஊதியவர். கேட்டால் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி என்றே அடுத்து விடுவார். அந்த ஒரு வார்த்தை போதும். இப்போது விஜய் சேதுபதி வாயில் வைத்து ஆல்ஸ் மிட்டாயை கடிப்பார், ஆனால் நம்ம போதைப் பொருள் என்று சொன்னார்கள். அதை இப்போது அதை பார்க்கக்கூடிய சிறார்களுக்கு ஐயோ அது போதைப் பொருள், அதை தொடக்கூடாது என்று நினைப்பார்களா, அல்லது ஆகா அதையும் நாம் சுவைக்க வேண்டும் என்று நினைப்பார்களா? அப்போ இந்த தாக்கம் அனைத்தும் சினிமாவில் இருந்துதான் வந்திருக்கிறது. அதே போல வன்முறையும் கூட. விஜய் அவர்கள் கடைசி படத்தில் நின்ன இடத்தில் 10,000 பேரை வந்து குத்தி கொலை பண்ணுவார். கடைசி படத்தில் கூட பெண்ணை கழுத்தை அறுப்பார். இப்படி எல்லாம் அது ஒரு தாக்கம். அதை நான் நியாயப்படுத்தவில்லை. அதனால் இதை அவர்கள் யாரோ ஒரு 4 சிறுவர்கள் அவர்கள் போதைக்கு அடிமையாகி அதை செய்து விட்டார்கள். அது உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு, கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை ஒட்டுமொத்தமாக இவர்கள் பேசுவார்கள் என்றால் நாம் ஒட்டுமொத்தமாக விவாதிக்க வேண்டி இருக்கிறது என்று நான் சொல்லுவேன். கண்டிப்பா கண்டிப்பா சார். சரி, நம்ம அப்படியே நம்ம இந்த பக்கம் ஜனநாயகம் வருவோம். ஜனநாயகன் படம் ஆடியோல வந்துச்சு, இப்போ மலேசியால நடந்திருக்கு. எல்லாருமே போயிருக்காங்க, மாவட்ட செயலாளர் முதற்கொண்டு போயிருக்காங்க. நீங்க அந்த பக்கம் போவே இல்லையே, எதனால? என்ன காரணம்? எனக்கு அழைப்பு வந்தது. எனக்கு ஃபிளைட் அலர்ஜி ஒத்துக்காததால் நான் வரவில்லை. அழைப்பு வந்துச்சு, நீங்கள் சென்று விடுங்கள் என்று நான் அதை தவிர்த்து விட்டேன். இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாகவே நடந்ததாக இந்த அந்தன் அவர் கூறியிருந்தார். மலேசியாவிலிருந்து ஒரு கூட்டம், அமெரிக்காவிலிருந்து 20,000, சைனாவிலிருந்து 40,000, பசிபிக் ஓசனிலிருந்து 45,000, அப்புறம் அண்டார்டிகா பனி உரையிலிருந்து ஒரு 30,000 பேர் அந்த ஆடியோ லான்ச்சிலே கலந்து கொண்டார்கள் என்று அவர் கூறியிருந்தார். அதை கேட்கும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அடிச்சு விடலாம், இந்த அளவுக்கு அடிச்சு விடக்கூடாது சார். கோடிக்கணக்கில் பணம் புரண்டதாக அவரே ஒப்புக்கொண்டார். அப்போது என்னவென்றால், அந்த நிகழ்ச்சி என்பது ரசிகர்களுக்காக அல்ல, ஒரு வியாபாரம். அந்த நிகழ்ச்சியில் எதுவுமே இலவசம் கிடையாது. உட்காரம் இருக்கையிலிருந்து, தண்ணியிலிருந்து, சாப்பாட்டிலிருந்து, பிளைட்டிலிருந்து, வெளியே கார் பார்க்கிங்கிலிருந்து, வெளியே இருக்கக்கூடிய உணவுகளிலிருந்து, தங்கும் இடத்திலிருந்து அனைத்துமே காசு. ஆமா, கண்டிப்பா. சர்க்கஸை எப்படி முதல் வரிசையிலிருந்து அந்த கோமாளித்தனத்தை பண்ணக்கூடியவர்களை முதல் வரிசையிலிருந்து பார்த்தால் 1000, நடுவிலிருந்து பார்த்தால் 500, கடைசியிலிருந்து பார்த்தால் 150 வரி இருக்கல்லவா, அதே போன்றுதான் விஜய் என்ற அந்த கோமாளிச்சாரி அந்த மூஞ்சியை பார்க்கும் பொழுது கிட்ட பார்க்கணும்னா 8,000, நடுவிலிருந்து பார்த்தால் 5,000, கடைசியிலிருந்து பார்த்தால் 2,000 என்று போட்டு படத்திற்காக செலவு செய்த பணத்தை ஆடியோ லான்ச்சிலேயே லவட்டி இருக்கிறார்கள். அதேதான் இந்த இடத்துல இதான் ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, அன்னைக்கு ஸ்டேஜ்ல கூட அவர் என்ன பேசியிருந்தாருன்னா, இவ்வளவு நாள் எனக்காக படத்துக்காக நீங்க வந்து பாத்தீங்க, என்ன வாழ வச்சீங்க, அந்த நன்றி கடனுக்காக தான் நான் வந்திருக்கேன், உங்களுக்கு நல்லது பண்ணதான் வந்திருக்கேன். நல்லது பண்ண வந்த வெங்காயம்
அந்த இருக்கைகளை இலவசமாக கொடுத்திருக்க வேண்டும். அததான் கேட்க வந்தேன். ஏன் கொடுக்கவில்லை என்று அவரைத்தான் கேட்க வேண்டும். அல்லது வந்தவர்களுக்கு ஒரு தண்ணி பாட்டிலாவது இலவசமாக கொடுத்திருக்க வேண்டும், அல்லது ஒருவேளை சாப்பாடாவது இலவசமாக கொடுத்திருக்க வேண்டும், அல்லது தங்கும் இடத்தையாவது ஒரு மண்டபத்தையாவது பிடித்து இலவசமாக செய்திருக்க வேண்டும், அல்லது போக்குவரத்தையாவது செய்திருக்க வேண்டும். எல்லாமே காசு, அனைத்தும் காசு. சரி, அங்க வந்து விட்டோம், விஜய் இவ்வளவு செலவு செய்து விட்டோம், விஜய் வீடியோ எடுக்கலாம் என்று வீடியோ எடுத்து ட்விட்டரிலோ இல்ல பொதுதளங்களிலோ போட்டா காப்பிரைட்ஸ் அடிக்கிறார் அந்த ஜெகதீஷ் மாமா. இப்படியான கேவலமான ஒரு நிகழ்ச்சியை நடத்திவிட்டு நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன், தியாகம் செய்கிறேன் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது அவர்தான் அடுத்ததாக இந்த தலைமையை உருவாக்க போகிறார் என்று எனக்கு ஒரு வியப்பாக இருக்கிறது. கண்டிப்பா தலைமையை பத்தி பேசணும், நம்ம இதையும் பேசணும். தலைமை எப்படி இருக்கு கட்சிக்குள்ள? தற்கொலை மாதிரி இது ஆச்சரியமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆச்சரியமாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அப்படியா? கட்சிக்குள்ள நிர்வாகிகள் எப்படி இருக்காங்க? இப்ப பொதுவா கேட்க போனோம் அப்படின்னா குறிப்பா நம்ம லயோலா எடுத்துக்கலாம். அவர் எப்படி இருக்காரு கட்சிக்குள்ள? அவரை பார்க்கும் பொழுது நான் அவரை ஒரு காமராஜர் போல நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவரை பார்க்கும் பொழுது நான் வியந்து பார்க்கிறேன். நீ ஒரு சுட்டி குட்டி காமராஜர் தம்பி, உன்னை பார்க்கும் பொழுது நான் மிகவும் வியப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று நான் அவரை புகழ்ந்து தள்ளினேன். பல கட்சிகளில் இருந்து தாவினாலும் இன்று நீ வாங்கிய காசுக்காக இன்று நீ பேசிக் கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய மானங்கட்ட அந்த ஈத்தரையான புத்தியை நான் பார்த்து வியக்கிறேன் என்று அவரிடம் நான் பெருமையாக கூறியிருந்தேன். புசியை பார்த்து சொல்ல வேண்டும் என்றால் அது என்ன பிறவி என்றுதான் நாம் கேட்க வேண்டும். பிறவி என்றால் ஒரு புனிதமான பிறவி, அப்படி சொல்கிறேன். அப்படியான ஒரு பிறவி தன் மாவட்ட செயலாளர்களை கைக்குள்ளே வைத்துக் கொண்டு ஒருவர் அரசியல் கட்சியில் வந்தால் மக்களுக்காக செலவு செய்வார்களே தவிர இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். அழகாக சம்பாதித்து பினாமிக்களை உருவாக்கி பல கோடிகளை சுருட்டி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன், ஒரு மேக்னெட் என்று நான் அவரை, காந்தம் என்று நான் தமிழிலே அழகாக சொன்னால் அவரை நான் அழைக்க விரும்புகிறேன். ஆட்சிக்கு வராமலே கோடிக்கணக்கில் சொத்துக்களை சுருட்டியவர் புசி என்ற தலைமையை நான் கண்டு வியக்கிறேன். இப்போ மலேசியாவில் நடந்த ஆடியோல இருந்துச்சு, இங்க இந்தியாவில் நடந்திருந்தது அப்படின்னா அவர் பாக்கெட்ல ஒரு 50 டிக்கெட் இருந்திருக்கும், அதை வச்சு பெரிய சம்பாதித்திருக்க முடியும். லோக்கலிலே நடத்தியிருந்தால் அவர் இன்னும் நன்றாக பார்த்திருக்க முடியும். அவரே டிக்கெட்டுகளை வெளியில் பிளாக் முகத்தில் மச்சம் வைத்துக் கொண்டு பிளாக்கில் வித்திருப்பார். கண்டிப்பா ஈசிஆரிலே ஒரு 10 வீடுகளை கட்டியிருப்பார். பாண்டிச்சேரியை விலைக்கு வாங்கியிருப்பார். பல இடங்களுக்கு சொந்தக்காரமாயிருப்பார். துரதிருஷ்டவசமாக அது மலேசியாவில் நடந்ததால் அவர் அந்த இடத்திலே லாபி பண்ண முடியாமல் அது சோகத்தில் முடிந்தது. அவரை தனிப்பட்ட முறையில் ரொம்ப கஷ்டம்தான். இந்த ஆதவ் அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆதவ் பொறுத்தவரை தான் ஒரு தலைமை என்று சுற்றி திரியும் தலை தெரியாத ஒரு ஆச்சரியக்குறியாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். என்ன பேசுவது என்று தெரியாமல் நிதானமற்ற ஒரு முறையில் பேசிக் கொண்டிருக்கிறார். கண்டிப்பா அவரிடத்திலே நான் நின்று அவரை பார்த்தேன். அப்படி என்று நான் திரும்பி வந்து விட்டேன். பேசுவதெல்லாம் பொய். சின்ன வயசிலே நான் நக்சலைட் ஆக போகிறேன் என்று ஆசை என்று சொன்னார். ஆனால் இந்த நக்சல்கள் இந்தியாவிலே உருவானதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இந்த ரெட்டி கம்யூனிட்டி என்பவர்கள். அந்த ரெட்டி கம்யூனிட்டியை சேர்ந்த சுதாகர் ரெட்டி என்ற பாஜக அமைச்சருக்காக வாய்ஸ் ஆஃப் காமனாக இருக்கக்கூடிய இந்த ஆதவ் அர்ஜுனா கர்நாடகாவிலே தேர்தல் வேலை பார்த்தார். இது உறுதியான உண்மையான தகவல். அப்படியா? ஆமாம். இங்க வெளியில் வந்து நான் நக்சல் ஆக வேண்டும் என்று அவுத்து விடுவார். அதே ஆள் வந்து இங்க வந்து ஒரு 2 கட்சிக்கு தேர்தல் வேலை செய்து பிறகு இன்னொரு கட்சியில பொறுப்பு வாங்கி கொண்டு வேலை செய்து கொண்டு இன்று இன்னொரு கட்சியில் சேர்ந்திருக்கிறார். நாளை அவர் கூச்சப்படாமல் சங்கட்டப்படாமல் விஜயின் மகன் அவர் கட்சியை ஆரம்பித்தால் அவருடைய கட்சியில் போய் சேர்ந்து விடுவார். வாய்ப்புகள் 100. என்னிடம் நேற்று தனியாக பேசும்போது அதை உளறி விட்டார். அப்படியா? ஆமா, அவரும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக இவரே ஆரம்பிக்க வைப்பார், மண்டையை கழுவி ஆரம்பிக்க வைப்பார். ஓகே, சூப்பர் சார். 26 களம் எப்படி இருக்கு? மருத்துவமனைக்கு சென்றால் சற்று முன்பே வந்திருக்கலாமே என்று குரல்கள் அடிக்கடி கேட்கும். ஆமா, வீட்டிற்கு அடிக்கடி வந்து நேற்றே வந்திருக்கலாமே என்று கேட்பார்கள் கடன்காரர்கள். அதே போல பல வார்த்தைகள் நமக்கு அடிக்கடி கேட்கும். அது மாதிரி என்னுடைய கட்சியை கேட்கும் பொழுது அடுத்த முதலமைச்சர் என்ற வார்த்தை எனக்கு அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கின்றதை நான் பார்க்கும் பொழுது கூடிய விரைவில் நமக்கு அமைச்சர் பதவி கிடைத்துவிடும், சைரன் வைத்த வண்டியிலே செல்வோம்,
என்ற நம்பிக்கை எனக்குள்ளே வந்து கொண்டிருக்கின்றது. கண்டிப்பா ம். சார். அப்போ கீழே போஸ்டர் ஓட்டுனவங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடைக்காதா? அவனுங்க கிடக்கிறானுங்க கூமுட்டைங்க. கடைசி வரைக்கும் அவர்கள் போஸ்டர் மட்டுமே ஒட்டி கொண்டிருக்க வேண்டும். மாநில அளவில் பதவியை கேட்டால் புசி மூஞ்சிலேயே காரி 3 திட்டி அமைத்து விடுவார். சார் மாற்றத்துக்கான கட்சி சார். கிழித்த மாற்றத்திற்கான கட்சி. என்ன மாற்றத்திற்கான கட்சி? சார் மத்த ஒரு கட்சி நபர் யாராவது மாநிலத்தில் இருக்கிறார்களா? அல்லது மாவட்ட செயலாளர்களே பாதி பேர் நம்ம லிஸ்ட் எடுத்தால் அவர்கள் எத்தனை பேர் 20 வருடமாக இந்த தற்கொலை ஆச்சரியக்குறிக்காக போஸ்டர் ஒட்டினார்கள் என்று பட்டியலிட்டால் அதில் பாதி பேர் மட்டுமே ஒட்டிதார்கள். மீதி பாதி பேர் நடுவில் வந்து இடையில் சொருகியவராக இருப்பார்கள். அதனால் இது மாற்றத்துக்கான கட்சி அல்ல, வாங்கி வாங்கி மட்டுமே சேர்க்கக்கூடிய கட்சி என்று நான் இந்த இடத்திலே ஆணித்தரமாக பதிவு செய்கிறேன். சூப்பர் சூப்பர் சார். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயம் நம்ம அடுத்த இன்டர்வியூல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி நன்றி நன்றி.